ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அருமையான உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் யாவருமாய் இணைந்து தேவனை துதிக்க தொழுது கொண்டு ஆராதிக்க நல்ல நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே வீடுகளிலே தேவ சமூகத்திலே நாம் தேவனை பாடி மகிமைப்படுத்துகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கப் போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த 5வது மாதத்தினுடைய 3வது ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாளில் நாங்கள் எங்களோடு கூட வைத்திருந்த நாளிலே நாங்கள் சபையாக குடும்பமாக எங்களுடைய ஸ்தலங்களிலே அண்டவரைப்படி சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து இப்பொழுது போய் பாடி துதிக்க ஆராதிக்க இந்த நாளை எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக சொல்கிறோம். இதை கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகூர்ந்து நம் மகிழப்படவும் என்று சொல்லி நீர் உண்டு பண்ணி கொடுத்த இந்த நாளிலே நாங்கள் கலிகூர்ந்து போய் அண்டவரை மகிழ்ந்து நமக்குள்ளாக தொடர்ந்து நாங்கள் அண்டவரை வாழ்ந்துக்க அண்டவரையுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் இந்த நாளில் எங்களை கொண்டு வருவதற்கு தொடர்ந்து ஆராதனை முழுவதும் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் செல்கிறோம் என்று நம்புகிறார். ஆமென். Hallelujah.
வெளிச்சத்தில் ஆண்டவரே மூன்றாவது உயிர்த்தெழுந்த ஆராதனை நாங்கள் காணும்படியாக இந்த ஆராதனைக்குள்ளே நாங்கள் நின்று தேவனை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு இந்த நல்ல நேரத்தை நாளை ஏற்படுத்தி கொடுத்தீரே நாங்கள் சோதர ஆண்டவரே. நான் சாதாமல் பிடித்திருந்து தங்களுடைய செய்திகளை நான் விவரிப்பேன் என்று சொல்லி உடைய நாமத்தை நாங்கள் விவரித்து ஆண்டவரை உயர்த்தும்படியாக பாடும்படியாக ஆராதிக்கும்படியாக இந்த நேரத்தை தந்ததற்காக வந்து நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாள் வரை எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரே மக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய முதல் தேதியிலிருந்து இந்த 17ஆம் தேதி வரை எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரே. எங்களை பயமில்லாமல் காத்து கொண்டு வருகிறீரே. எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து வருகிறேன். எதுவா ஈரே இதையும் எங்களை எல்லாரையும் பார்த்து கொள்ள போகிறோம். அதற்காக சொல்லுவோம். எங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீ மகிமை கொள்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Praise the Lord.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு இந்த நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார், நம்மை ஆற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார், நம்மை அரவணைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி கடந்த நாட்களிலே அவர் எருசலேமிலே நம்மை தேற்றினார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். எருசலேமில் முற்றியராய் கிடந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தேற்றினார். எருசலேமிலே ஆட்டு வாசல் அருகே பெதஸ்தா குளத்திலே 38 வருடமாய் தேற்ற முடியாத ஒரு மனிதன், சுகமாக்க முடியாத நிலைமையில் உள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் தேற்றி அவனை சுகப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறைய 2 மைல் தூரம் இருந்தபடினாலே அந்த ஊரிலே மார்த்தாள் மரியாதை ஆண்டவர் தேற்றி மரித்த லாசர் உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி எருசலேமில் தேற்றுகிற தேவன் என்று சொல்லி கடந்த நாட்களில் நம்முடைய ஆண்டவர் எப்படி நம்மை தேற்றுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே அதே ஆண்டவர் நம்மை எப்படி தேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். அந்த ஏசாயா 66ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லுகிறது, நீங்கள் முளைப்பாலை குடிப்பீர்கள், இரண்டாவதாக இடுப்பில் வைத்து நீங்கள் சுமக்கப்படுவீர்கள், மூன்றாவதாக நீங்கள் முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை எப்படி ஆற்றுகிறார், நம்மை எப்படி தேற்றுகிறார், நம்மை எப்படி அடைமறைக்கிறார் என்று சொன்னால், ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய முளைப்பாலை கொடுக்கிறார், தாய்ப்பாலை கொடுக்கிறார். பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு ஆகாரம் எது என்று சொன்னால், அந்த குழந்தைக்கு பலன் எது என்று சொன்னால், தன்னுடைய தாய் கொடுக்கிறதான அந்த முளைப்பால் தான், தாய்ப்பால் தான் அந்த குழந்தைக்கு பலன். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தேற்ற வேண்டும், ஆற்ற வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லது நாம் பலனடைய வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக முளைப்பாலை நாம் குடிக்க வேண்டும். சங்கீதம் 22:9 தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் குடிக்கையில் என்னை உன் பேரிலே நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். தன்னுடைய தாயின் முளைப்பாலை அவன் கொடுக்கும் பொழுதே ஆண்டவர் பேரிலே அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். ஆகையால் தான் தாவீதின் வாழ்க்கையிலே தேவன் அவனை ஆசீர்வதிக்க முடிந்தது, தேவன் அவனை மரண பரியந்த நடத்த முடிந்தது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது சொல்ல முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை தேற்ற வேண்டும், ஆற்ற வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அவருடைய முளைப்பாலை நாம் குடிக்க வேண்டும். தாயை போல இருக்கிற ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பால் என்ன என்று சொன்னால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல வாஞ்சையாக இருக்க வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி முளைப்பாலை கொடுத்து, தாய்ப்பாலை கொடுத்து அந்த பிள்ளையை பலப்படுத்துகிறாரோ, அந்த பிள்ளையை வளர்க்கிறாரோ, அதுபோல ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் வளர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவினுடைய அந்த முளைப்பால், அதாவது ஞானப்பாலை நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் குடிக்க வேண்டும். இந்த ஞானப்பால் தான் பரிசுத்த வேதாகமம். இதில் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. இந்த 66 புஸ்தகங்களை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஞானம் உண்டாகும், உங்களுக்குள்ளே அறிவு உண்டாகும், உங்களுக்குள்ளாக கிருபை உண்டாகும். பேதைகளையும் இந்த வசனம் ஞானமாய் மாற்றுகிறது. இருளில் இருக்கிற மனுஷனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆகாது என்று தள்ளின மனிதர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாய், ஒரு வேத வசனமாய் இந்த வசனம் இருக்கிறது. அப்போ எப்படி தன்னுடைய தாய் தன்னுடைய முளைப்பாலை கொடுத்து தன்னுடைய குழந்தையை தேற்றுகிறாரோ, பலப்படுத்துகிறாரோ, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஞானப்பாலை நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், அனுதினமும் இதை நம்ம குடிக்க வேண்டும். ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை, ஏதோ நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம இதை எடுத்து வாசிப்பதினாலே நாம் பலனடைய முடியாது. நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று சொன்னால், நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால்,
கலங்கமில்லாத இந்த முளைப்பாலை பரிசுத்தமாகி இந்த வேத வார்த்தைகளை நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் வாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பெராயா பட்டணத்தாரை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன பண்ணினார்கள் என்று சொன்னால் ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்படி அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம், அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். தாய் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி முளைப்பாலை கொடுக்கிறாளோ, தன்னுடைய தாய்ப்பாலை கொடுக்கிறாளோ, அதுபோல ஆண்டவர் நமக்கு தாயாக இருக்கிறபடினாலே அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பால் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். இதுக்கு பேர் தான் ஞானப்பால். இந்த பாலை நாம் குடிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பலனடைய முடியும். நாம் குழந்தைகளைப் போல நாம் என்ன பண்ண முடியும் என்று சொன்னால் வளர முடியும். ஒரு பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை எப்படி தன்னுடைய தாய்ப்பாலை குடித்து பலனடைந்து வளர்கிறதோ, அதுபோல இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்திருக்கிறனா, புதிதாய் பிறந்திருக்கிறனா, கர்த்தருக்குள்ள வளர்ந்து வருகிறனா, தொடர்ந்து நம்ம நீதிமான் பனையை போல செழித்து வளர வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தை நாம் அனுதினமும் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, தாயின் முளைப்பாலை நீங்கள் குடிப்பீர்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வேத பகுதியை, வேத வசனத்தை, வேத புத்தகத்தை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி கை கொண்டு படிக்க ஆரம்பித்து விட்டால் ஆண்டவர் நம்மை பலனடை செய்வார். இரண்டாவதாக, நீங்கள் இடுப்பிலே வைத்து சுமந்தப்படுவீர்கள். ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் சுமந்து வருகிறார். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் அப்படி செய்வேன். நான் ஏந்துவேன், நான் தாங்குவேன், நான் சுமப்பேன், நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். இடுப்பிலே வைத்து நீங்கள் சுமக்கப்படுவீர்கள். ஒருவேளை இன்றைக்கு ஒரு பாரமான சுமைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களையும் சுமப்பார், நீங்கள் சுமக்கிற பாரங்களையும் அவர் சுமப்பார். ஆகினால் எந்த கவலைகளை, கஷ்டங்களை, பாரங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை ஆண்டவர் மேலே நீங்கள் இறக்கி வைத்து விடுங்கள். சங்கீதம் 55:22 அவர் சொன்னார், கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு, அவருடைய ஆதரிப்பார், உன்னை தள்ளாட விடவே மாட்டார். நீங்கள் சுமத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். நீங்கள் சுமப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வேதனைகள், கவலைகள், கண்ணீர் என்று சொல்லி அது வந்து கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய சுமைகளை கர்த்தர் மேலே நீங்கள் வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவருடைய ஆதரிப்பார், அவருடைய தள்ளாடி விடவே மாட்டார். நாட்களில் ஒருவேளை பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் தள்ளாடி கொண்டிருக்கலாம், போராட்டத்தின் மத்தியில் தள்ளாடி கொண்டிருக்கலாம். இந்த கொரோனா என்கிறதான இந்த வியாதி நிமித்தமாக, இந்த வியாதி கிருமி நிமித்தமாக எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு, தொழில்கள் மூடப்பட்டு, பொருளாதாரத்தில் முடக்கப்பட்டு, சரீரத்தில் பல பலவீனப்பட்டு, வீட்டிலேயே இருக்கிறதுனாலே பல கவலைகள், பல வருத்தங்கள், பல பாரங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். அதை உங்களால் நீங்கள் சுமக்க முடியாதபடி ஒரு இந்த காலைகளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் உங்களை இடுப்பிலே வைத்து சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த 30வது வசனம் சொல்லுகிறது, என்னுடைய அந்த லகுவாக இருக்கும், என்னுடைய சுமைகள் உங்களுக்கு பாரமாக இருக்காது என்று சொல்லுகிறார். நான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவருடைய அந்த சுமைகளை அவர் நமக்காக சுமந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாரங்களை அவர் சுமந்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். இனி நாம் சுமக்க தேவையில்லை. நம்முடைய பாரங்களை கர்த்தர் மேலே வைத்தால் போதும். அவர் இடுப்பிலே நம்மை வைத்து சுமக்கிற தேவனாக இருக்கிறார். முதிர் வயது வரைக்கும் நம்மை சுமப்பார். இதுவரைக்கும் சுமந்தவர் இனிமேலும் நம்மை சுமக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகினாலே நீங்கள் கவலைகளை, பாரங்களை சுமந்து நீங்கள் வேதனைப்பட்டு கலங்கி சோர்ந்து போகாதபடி கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள்.
அவர் உங்களை ஆதரிப்பதற்கும் அவர் உங்களை தள்ளாட விடாமல் பாதுகாப்பதற்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர். நீங்கள் ஒருபோதும் சுமக்க வேண்டாம், ஒருபோதும் நீங்கள் சுமை சுமந்து சோர்ந்து போக வேண்டாம். அவருடைய சமூகத்துக்கு வந்து உடைய பாரங்களை எல்லாம் நீங்கள் அவர் மேல் வைத்திருங்கள். 1 Peter 5:7 சொல்லுவது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மேல வைத்து விடுங்கள். கவலைகளை கண்டு கலங்கி சோர்ந்து போகாதபடி உடைய முழு கவலைகளை நீங்கள் அவர் மேல் வைப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் உங்களை சுமக்கிற ஒரு தெய்வனாயிருக்கிறார். ஆகினால் எதை குறித்து கலங்காதபடி, கவலைப்படாதபடி உங்களுடைய கவலை பாரங்கள், உடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு இறக்கி வைங்கள். அவர் உங்களை சுமப்பார். வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தாயை போல சுமந்தவர், தகப்பனை போல சுமந்தவர், மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இரவு பகலாய் பாதுகாத்து வந்தவர். கழுகுத்தன் குச்சிகளை சிறைகளை வைத்து சுமப்பது போல ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். இனிமேலும் அவர் சுமப்பார். ஆகியினாலே நீங்கள் கலங்காதபடி, கவலைப்படாதபடி உடைய பாரங்களை, உங்களுடைய சுமைகளை நீங்கள் ஆண்டவர் மேலே வைத்து விடுங்கள். ஆண்டவர் உங்களை சுமந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். 3ஆவதாக அந்த வசனம் சொல்லுகிறது, முழங்காலில் வைத்து நீங்கள் தாளாட்டப்படுவீர்கள். ஒரு குழந்தைக்கு தாளாட்டி தன்னுடைய தாயினுடைய முழங்கால் கிடைக்கிறது. அந்த குழந்தை அழுகும் பொழுது அந்த குழந்தை பலவிதமான அழுகையின் நேரத்தில் தன்னுடைய தாய் முழங்காலில் வைத்து அந்த பிள்ளையை ஆற்றுவதை தேற்றுவதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய ஆண்டவர் நம்மை முழங்காலில் வைத்து தாளாட்டுகிற தெய்வனாயிருக்கிறார். முழங்கால் என்பது நாம் தேவ சமூகத்திலே செபிக்கக்கூடிய ஒரு செப நேரத்தை காண்பிக்கிறது. ஏசாயா 35 4வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பில் என்று சொன்னார், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை நீங்கள் பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதீர்கள், இடம் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் ரட்சிக்கவும் வருகிறார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆகையினாலே ஒரு குழந்தையை எப்படி தன்னுடைய தாய் முழங்காலில் வைத்து தாளாட்டுகிறாரோ, அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் முழங்கால் படியிட்டு தெய்வ சமூகத்தில் செபிக்க வேண்டும். 1 மணி நேரமாவது தெய்வ சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு செபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார், உங்கள் கவலைகளை யாவையும் போக்குவார். நீங்கள் சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கலாம், வருத்தம், கவலை, பாரம் இப்படிப்பட்டவர்களை நினைத்து நீங்கள் பலவீனப்பட்டு போயிருக்கலாம். அப்படி பலவீனமான நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் ஒரு பதிலாக இருப்பார். உங்களுடைய போராட்டத்துக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுடைய கஷ்டத்தில் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகியால் தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். நம்முடைய முழங்காலை தேவ சமூகத்தில் முடக்க வேண்டும். முழங்காலை முடக்காத பட்சத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சோதனைக்குட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்ச பலவீனம் உள்ளது, எனக்காக நீங்கள் 1 மணி நேரம் ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஆகிய தன்பான தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு எத்தனை போராட்ட பிரச்சனைகள் வந்தாலும், இன்றைக்கு எத்தனை சூழ்நிலைகள் தலைகளாய் மாறிக்கொண்டிருந்தாலும் நீங்கள் ஜெபிப்பதை விட்டு விடாதீர்கள். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார் தேவன் அந்த முழங்கால் ஜெபத்தை பார்த்து உங்களை தாளாட்டுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். தாவீது சொல்கிறார், தாவீது சங்கீதம் 6ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், அக்கிரம செய்கைக்காரர்களே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார், கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆகினார் ஒரு குழந்தை அழுகும் பொழுது தன்னுடைய தாய் எப்படி தன்னுடைய முழங்காலில் வைத்து அவளை தாளாட்டுகிறாரோ, அதுபோல நாம் முழங்கால் படித்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம் என்று சொன்னார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அரவணைத்து நம்மை தேற்றுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆகினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே இந்த நாட்களிலே தேவன் நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகினாலே இந்த காரியங்களை நம் மனதில் வைத்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். முதலாவதாக தாயினுடைய முளைப்பாலை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறார். தாய் 2ஆவதாக தன் பிள்ளையை இடுப்பில் வைத்து சுமக்கிறார். 3ஆவதாக தாய் தன்னுடைய முழங்காலினாலே வைத்து அவளை தாளாட்டுகிறார். ஆகையினாலே முளைப்பால் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேத வசனம். சுமை என்பது நம்முடைய சுமைகள் எல்லாம் கர்த்தர் மேலே இறக்கி வைக்கிறது. அல்லேலூயா. அப்படி நாம் இறக்கி வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தள்ளாட விட மாட்டார். 3ஆவதாக தாய் தன்னுடைய
முழங்காலிலே தாளாட்டுவது போல நம்முடைய முழங்காலை தெய்வ சமூகத்தில் நம் முடங்கி ஜெபிப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த செபத்துக்கு நமக்கு பதில் கொடுத்து நம்மை ஆக்கி தேற்றி அரைவரிப்பதற்கு ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆகியினாலே முளைப்பாலை கொடுக்கிற தேவன், இடுப்பிலே வைத்து நம்மை சுமக்கிற தேவன், முழங்காலில் வைத்து நம்மை தாளாட்டுகிற தேவன். இந்த நாட்களிலே நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த தாயை போல உங்களை தேற்றுவார் என்பதை மறந்துவிடாதபடி தேவ சமூகத்திலே நீங்கள் தேவனை சார்ந்து தேவனை வளர்த்து வாழ்ந்து மகிமைப்படுத்தும்படியாக உங்களை போட்டு கேட்டுக்கொள்ளும். எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல உயிர்த்தெழுந்த காலை வேளைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் தாயின் முளைப்பாலை கொடுப்பீர்கள், இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் என்று சொல்லி ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படியெல்லாம் தேற்றுகிறார், ஆற்றுகிறார், சுமக்கிறார் என்பதை வசனத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு மறுபடியும் கற்றுக் கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும்படியாய் கொண்டு வந்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணும் பொழுதே ஆண்டவரை உன் பேரிலே நான் நம்பிக்கையாய் இருக்க நீ பண்ணினீர் என்று சொன்னது போல இந்த காலை வேளையிலே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தங்களை நடத்துவார் என்று பார்த்தோமே. அதுக்கு நாங்கள் கலங்கமில்லாத இந்த திருவசனமாகிய ஞானம் பாறையை நாங்கள் வாஞ்சித்து இதன் மேல் அதிக ஆண்டவரே நேரத்தை கொடுத்து செலவு பண்ணி நற்குணசாலிகளாய் நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை சுமக்கிற தேவன். இதுவரைக்கும் சுமந்தவர், ஏந்தினவர், தாங்கினவர், தப்புவித்தவர். இனிமேலும் நீர் எங்களை சுமக்க போகிறவரப்பா. அல்லேலூயா. அப்படியாக நீர் ஆண்டவரே எங்களை சுமந்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எங்களை கர்த்தாவே தாயை போல முழங்காலில் வைத்து தாளாட்டுகிறவர். எங்களுடைய முழங்காலை நாங்கள் முடக்கி செடித்து நம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தாயாக தகப்பனாக இருந்து அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி வருகிற நாட்களில் மறுபடியும் அவர்கள் ஆண்டவரை எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்து போவாரோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறக்கவில்லை, உங்களை உள்ள கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் உள்ள கையில் வைத்து அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து வருகிற நாட்களில் ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாய் எங்களுடைய தேசத்தை வந்து அகற்றி நாங்கள் மறுபடியும் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி வேலைகளுக்கு சென்று கர்த்தாவே எல்லாவற்றுக்கு மேலாக சபையிலே நாங்கள் வந்து ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஆற்றப்பட தேற்றப்பட தேவ சமூகத்தில் கலிப்போடு எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பவும் ஆனந்த கலிப்புடன் பாடி அவர்கள் சீயோனுக்கு வருவார்கள். கர்த்தருடைய மகிழ்ச்சியுடைய தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சஞ்சல தவிப்பை ஓடி போக பண்ணி எங்களை தாயை போல் ஆக்கி தேற்றி அரவணைக்கிறார்கள். தொடர்ந்து உடைய கருத்துக்களை வழிநடத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்புவாரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் வழிநடத்துகிறோம். இந்த அருமையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் குடும்பத்தோடும் சபை மக்களோடும் இதை பார்க்கிற கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் குடும்பங்களோடும் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதை இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.